ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பார்வை நமக்கு ரொம்ப அவசியம். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தரும்படி நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கூட நமக்கு மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிற பார்வை நமக்கு இராதபடி நாம் கர்த்தருடைய பிரகாசமான கண்களை கர்த்தர் நமக்கு பிரகாசமான கண்களை கொடுப்பாரானால் நிறைய விஷயங்களை கர்த்தர் பார்க்குற மாதிரி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நிறைய வீடுகளில் சண்டைகள் வரலாம், பொருளாதார இழப்பு வரலாம், அல்லது நமக்கு அடுத்து என்ன நடக்க போது நம்ம தெரியாத ஒரு நிலையில நம்ம இருக்கலாம். ஆனால் எந்த காரியமும் சரி, ஒரு சண்டையோ அல்லது என்ன காரியமும் சரி, சண்டையா இருக்கட்டும் அல்லது பொருளாதார இழப்பா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், பலவீனமா இருக்கட்டும், அல்லது நல்லா இருந்தவங்க திடீர்னு பகைக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன இப்போ நல்லா தான் இருந்தாங்க எங்களோடு கூட, திடீர்னு எங்களை விட்டு அவங்க போயிட்டாங்க, எங்களோடு கூட பழக்கத்தை எங்கள் உறவை முறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏதோ ஒரு நல்லா தான் இருந்தோம், திடீரென்று ஒரு பெரிய வியாதி எங்களுக்குள்ள வந்து, இந்த பலவீனமான ஒரு வியாதி வந்து எங்களை தாக்கி எங்கள் வாழ்க்கையை சீரழித்து விட்டது, பொருளாதாரத்தை அழித்து விட்டது என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி பார்க்கலாம். லூக்கா 13வது அதிகாரத்துல 11 13 வசனங்களை பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார். அங்கே போய் அவர் ஒரு ஜப வீட்டில் நின்று பிரசங்கம் பண்றார். அப்போ அங்க ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க 18 வருடமா நிமிர முடியாத கூனி. அந்த 18 வருடமா நிமிர முடியாத கூனிய ஒருவேளை ஆரம்ப வியாதி, அந்த பலவீனம் ஆட்கொண்ட நாட்களில் அவங்க குடும்பத்தார் அவர்களை எப்படி பார்த்திருப்பாங்க, அதை சரி செய்வதற்காக மருத்துவர் இடத்துல கொண்டு போய் முயற்சித்திருப்பாங்க. ஒரு சிறு குழந்தையா இருக்கும்போது, ஒரு 6 வயசு 7 வயசு பொண்ணா இருக்கும் போதோ, அல்லது ஒரு 20 வயசு எந்த ஸ்டேஜ்லயோ வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வயசு பொண்ணா கூட வச்சு, ஒரு 15 வயசு பொண்ணா இருக்கட்டும் வந்துச்சு. ஒரு 18 வருஷம் ஏறத்தால ஒரு இளம் வயது உள்ளவங்க, இல்லை ஒரு 40 வயசுக்கு மேல ஏதோ ஒரு ஏஜ்ல அவங்களுக்கு, அதுக்கு முன்னாடி அவங்க நல்லா இருந்திருக்கிறாங்கன்றதான் நான் சொல்ல வரேன். அப்போ அந்த பலவீனம் அவர்களை ஆட்கொள்ளுகிறதுக்கு முன்பதாக வரைக்கும் அவங்க நல்லா இருந்திருக்கிறாங்க. அந்த பலவீனம் வந்த பிறகு அவங்க நிமிர முடியாத கூனியா இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தார் மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு இருப்பாங்க, மருத்துவரை பார்த்துருப்பாங்க, அந்நாட்கள் இருந்து வைத்தியர்ல வச்சு அவங்களுக்கு குணமாக்குறது என்ன எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. நிறைய அவங்க திராணிக்கு தக்கதாக எந்த அளவுக்கு அவங்களால செலவு பண்ண செய்ய முடியுமோ செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க அந்த அம்மா 18 வருஷமா இருக்கிறாங்க நிமிர முடியாத ஒரு கூனி. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மா மீது கைகளை வைத்து அவர் சொல்றாரு, அவள் மேல் கைகளை வைத்து சொல்றாரு, தம்மிடத்தில் அந்த ஸ்திரியை அழைத்து, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லுகிறார். அவள் மேல் தமது கைகளை வைத்தால் உடனே அவள் நிமிர்ந்த தேவனை மகிமைப்படுத்தினாள். இது ஒரு வியாதி கிடையாது, இது ஒரு வியாதி இல்லை. 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி. இது வியாதி இல்லை. நமக்கு வர பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யாரோ நினைச்சுக்கிறோம். இது வியாதினால இந்த பிரச்சனை, பண இழப்பு வந்துச்சு, வியாதினால, பலவீனத்தினால, இந்த நபரால அந்த நபரால இல்லை. இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசு. இதை 18 வருஷமா அந்த அம்மா அந்த சர்ச்சுக்கு வந்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க, ஜெபாலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, ஆசாரிகள் பார்த்துருப்பாங்க, அங்கே இருக்கிற அந்த ஜெபாலயத்தில் பணிவிடை செய்கிறவர்களை பார்த்துருப்பாங்க. இப்படி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும். அநேகர் பார்த்து பரிதாபப்பட்டிருப்பாங்க, அநேக விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா யாருக்குமே இது பிசாசோட வேலைன்னு தெரியல, பிசாசினாலதான் இவ பாதிக்கப்பட்டு இருக்கிறான்னு தெரியல. இந்த செய்தியை கேட்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், உங்கள் இருதயம் இருள் அடைஞ்சிருந்தா இது எதனால நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, மற்றவங்கள மாதிரி இது வியாதினால வந்ததுன்னு நீங்க நினைச்சுப்பீங்க, தொழில் நஷ்டத்துல வந்ததுன்னு நீங்க நினைச்சுப்பீங்க, ஏதாவது ஒரு நீங்களா ஒரு காரணத்தை நினைச்சுப்பீங்க. அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசு துரத்தாத வரைக்கும், அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுற அதற்கு காரணமா இருக்கிற பிசாசு நீங்க துரத்தாத வரைக்கும் நீங்க நிமிரவே முடியாது. நீ தொழில் செஞ்சாலும் சரி, படிப்பா இருந்தா நிறைய எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் பண்ணி தேர்வில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தோல்வி தோல்வி தோல்வி. உங்களை வெற்றி பெற விடக்கூடாதபடி ஒரு பிசாசு செயல்படுகிறான், முன்னேற விடாதபடி பிசாசு ஏதோ ஒன்று கட்டி வச்சு அதை நீங்க பாயிண்ட் பண்ணி ஜெபிச்சு அதை அடிச்சு ஜெயிக்காத வரைக்கும் நீங்க நிமிர முடியாது.
18 வருஷமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க, இல்லை 18 வருஷமா அந்த அம்மா என்ன சொல்றாங்க, யார் சொல்றாங்களோ, எத்தனையோ பேர் பார்த்து பரிதாபப்பட்டிருப்பாங்க, குடும்பத்தார் முதற்கொண்டு. ஆனா யாராலையும் தீர்வு கிடைக்கல. எல்லாருடைய பார்வை அது வியாதி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவரை பார்த்த போதுதான் தெரியுது, அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது பிசாசு. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆவிகளின் அடையாளப்படுத்துவார். மைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் பல வருஷமா கட்டப்பட்டிருக்கலாம், இதே நிலையில இருக்கலாம். நீங்க மறந்துடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க, உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடுகளை தருவார். ஜெபிப்போ, விடுதலையோடு வாழ கர்த்தர் உதவி செய்வார். காட் பிளஸ் யூ.